ப்ரோ டிஎம்கே நிறைய விஷயம் பண்ணாமல் இருக்குது. ஸோ அது எல்லாமே அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அவர் வந்த பின்னாடி தான் தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அதிகாரம் கிடைச்ச பின்னாடி தான் தெரியும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவே வந்து அவர் என்னென்ன பண்ணுவாருன்னு கேட்டால் தெரியல. அவர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ப்ரோ 2026 யாருக்கு ப்ரோ ஓட்டு போடுவீங்க? 2026 ப்ரோ கண்டிப்பாக தளபதி விஜய்க்கு தான் ப்ரோ என்னோட ஓட்டு. எதுக்காக அவருக்கு போடுறீங்க 2026? எதுக்காக போடுறேன்னா, நான் பிறந்ததுலேருந்து நான் 2 கட்சி மட்டும் தான் ப்ரோ ஆட்சி பார்த்துருக்கேன். ஸோ அதுவே ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ புதுசாக ஒரு கட்சி வரணும் ப்ரோ. புதுசாக ஒரு கட்சி வந்து அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, ஸோ அதை புதுசாக தெரிஞ்சுக்கணும் தான் ப்ரோ. அது இல்லாமல் விஜய் வந்தால் கொஞ்சம் எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது ப்ரோ. அவர் சிஎம் ஆவார் நினைக்கிறீங்களா 2026? முதலமைச்சர் ஆவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் ஓட்டு போட்டால் அவர் சிஎம் ஆவார். பட் தெரியல, வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு வேளை சிஎம் ஆகிட்டார்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் சிஎம் ஆகிட்டார்னா இப்போ டிஎம்கே பண்ணாத நிறைய விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார் நினைக்கிறேன் ப்ரோ. டிவிக்கே ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு இருக்கும்ல. ஏன்னா இப்போ டிஎம்கேல இந்த ஆட்சி நடக்குது, இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்போ டிவிக்கேல இதெல்லாம் மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இப்போ டிவிக்கு இப்போ விஜய் வந்தால் கண்டிப்பாக இந்த நிறைய விஷயம் இப்போ டிஎம்கே ஃப்ரீ இந்த பஸ்ஸு நிறைய விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் நிறைய சில விஷயங்கள்லாம் ரேட் ஏற்றி விடுறாங்க. ஸோ இங்கே ஃப்ரீ கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் அப்படி வேறு ஒரு இதில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஊழல் வேணாம் ப்ரோ. அவர் வந்தாருன்னா இதெல்லாமே முடிச்சு ஃப்ரீயெல்லாம் எதுவும் இல்லாமல் நார்மலாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக பார்ப்பாங்க. அப்புறம் எதுலலாம் ரேட்டு குறைக்கணுமோ அதை குறைப்பாங்க. ஸோ இப்போ நிறையா டாஸ்மார்க்கில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இந்த மாதிரி மாற்றி பண்ணுறதா அவர் குறைச்சி வரேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே, இப்போ வந்து டிஎம்கே ஆட்சி இருக்கிறதால இந்த மது அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதிகமாக இருக்குது ப்ரோ. போதைப் பொருள் அதிகமாக இருக்குது ப்ரோ. தமிழ்நாடு ஃபுல்லாகவே மது இருக்குது, கஞ்சா, எல்லா போதைப் பொருளுமே இருக்குது ப்ரோ. டிவிக்கே வந்தால் இது ஒழிப்புன்னு சொல்லி தான் 2021 வந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் அது ஒழிக்கவே இல்லை ப்ரோ. இன்க்ரீஸ் தான் இருக்குது இன்னும். அது டிவிக்கே வந்தால் மது இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? டிவிக்கு வந்தால் பண்ணுவாங்களோ அவங்க வந்தால் தான் தெரியும் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் தெரியும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நான் 2 கட்சி தான் பார்த்துருக்கோம். நான் பிறந்தது 2 கட்சி தான் பார்த்துருக்கேன். அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்களோ நம்ம பண்ணதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ புதுசாக வரவங்க வந்து பண்ணதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க ப்ரோ. நம்ம தான் சரி. இப்போது டிவிக்கேல வந்து கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும்னு இருக்கா, இல்லை தனிச்சு நிற்பாங்களா? உங்களுடைய கருத்து? கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும். இல்லை கூட்டணி வச்சாலும் சரி, கூட்டணி வைக்கலாம் சரி, மக்கள் நினச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி மக்கள் நினச்சிட்டாங்க, நிறைய பேர் மாறிட்டு வராங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் தெரியல ப்ரோ, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ கூட்டணி அது இன்னும் எதுவும் அறிவிக்கல எதுவுமே. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே ப்ரோ, உங்களோட கருத்து டிவிக்கே விஜய் சிஎம் ஆகணும்? கண்டிப்பாக ப்ரோ, என்னோட கருத்து வந்து விஜய் சிஎம் ஆகணும் ப்ரோ. விஜய் சிஎம் ஆனால் நிறைய மாற்றம் இருக்கும் ப்ரோ. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட்சி நம்ம வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீமான் பற்றி நோ கமெண்ட்ஸ் ப்ரோ. இப்போ மாற்றம்னு சொல்கிறீங்களா, 2 கட்சியும் மாற்றன்றீங்களா? அப்படின்னும் போது சீமான தனி கட்சி தானே, ஏன் அவருக்கு சப்போர்ட் இல்லாமல் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? சீமான் கட்சியோட எனக்கு டிவிக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறான்? டிவிக்கு நிறைய இடத்துல ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க ப்ரோ. இப்போ ஆளும் கட்சியாக இருந்தாலும் அவங்களை எதிர்த்து நிறைய கொஸ்டின் கேட்குறாரு, நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு ஓப்பனாக. ஸோ யங்ஸ்டர்ஸ் மிடில் நிறைய இதோ கொண்டு வராரு அவர். அப்போ சீமான் இது வரைக்கும் எதுவுமே கேட்கலையா? கேட்டார் தான். பட் எனக்கு அவர் கேட்டு வந்து அவ்வளோ ரீச் ஆகலை ப்ரோ. ஓகே தான், அவர் கேட்குறாரு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒரு சில இடத்துல அவரே மாற்றி பேசுகிறார் ப்ரோ. சில இடத்துல அவர் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாரு, சில இடத்துல டிஎம்கே சப்போர்ட் பண்ணலை. ஸோ தெரியல ப்ரோ, அவரை பற்றி எனக்கு பெருசாக இது இல்லை. ஸோ அதே போல் இப்போ சீமானே ஒரு சின்ன அறிவிப்பு விட்டுருந்தாரு, இந்த டிவிகள் இருக்கவங்களாம் தற்கூரி அப்படின்றாரு. அது விஷயமா என்ன சொல்ல வரீங்க ப்ரோ? தற்கூரிலாம் இல்லை ப்ரோ. ஒரு சில சின்ன பசங்க தெரியாமல் பண்ணுறதுக்காக அது கட்சி ஃபுல்லாகவே தற்கூரி அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஸோ தற்கூரிலாம் பெருசாக இல்லை. ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க ப்ரோ. ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்திருக்குன்னா கண்டிப்பாக ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே தாண்டி போகிறது தானே. இப்போ விஜய் கூட்டம் போடுற இடத்துலலாம் வந்து யாராவது ஒருத்தர் இறந்துடுறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்களே, அது எப்படி எதிர்கட்சியா இல்லை இயல்பாக நடக்கிறதா? அது எதனால் அந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியல ப்ரோ. இப்போது நேற்று கூட ஏதோ சேலம் மீட்டிங்கில் சொல்லிட்டு ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் அதுவே மேபி எதிர்பாராத விதமாக நடந்ததாக இருக்கலாம். அவங்களுக்கு ஏதோ ஆல்ரெடி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். ஸோ விஜய் பார்க்க அந்த கூட்டத்தில் மேபி இறந்துருக்கலாம். பட் ஆனால் அங்கே அவ்வளோ கூட்டம் இல்லை. இப்போ நார்மலாக தான் இருந்துச்சு, எல்லா வசதிகளுமே இருந்துச்சு முன்னாடி இருந்ததை விட. ஸோ கரூரில் நடந்தது வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கே தெரியும் ப்ரோ. தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அது யாரோட கோட்டை, யாரோட கண்ட்ரோல் இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக நடந்த சதின்னு சொல்லிட்டு ஊருக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரியும்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ.